ஓம் சாந்தி. நான் ஆத்மா. இருபுருவ மத்தியில் அழியாத சிம்மாசனத்தில் மூளைக்கு நடுவே என்னுடைய கண்ட்ரோல் சென்டரில் அழியாத ஆசனத்தில் அமர்ந்து இந்த ஷரீரத்தை இயக்குகின்றேன். நான் வேறு, இந்த ஷரீரம் வேறு. நான் ஆத்மா, அழிவில்லாத சக்தியாவேன் என்கின்ற மாபெரும் மந்திர சாவியானது எனக்கு கிடைத்துள்ளது. நான் ஆத்மா, அழிவில்லாத சக்தி, இந்த ஷரீரத்தை இயக்குகின்ற சக்தி எனக்குள்ளேயே சர்வ குணங்களும் இருக்கின்றன. நான் என் சுய ரூபத்தில் மிகவும் அழகாக இருக்கின்றேன். அந்த சுய நான் என்பதை தரிசிக்கும் பொழுது மிகவும் லேசாக, மிகவும் சக்திசாலியாக, மிகவும் அழகாக, எல்லைக்கப்பாற்பட்ட ஒரு அனுபவம் ஏற்படுகின்றது. ஒரு பறவையானது எப்படி கூண்டை திறந்தவுடன் சிறகடித்து பறக்கிறதோ, எல்லையில்லாத வானத்தில் பறந்து திரிந்து ஆடி பாடி மகிழ்கிறதோ, அதுபோல இந்த ஷரீரத்தில் இருந்து கொண்டே மனம் என்னும் பறவையை என்னால் இப்பொழுது பறக்க வைக்க முடிகிறது. இந்த சிறகுகளாக நான் யார் என்ற இந்த மெய் ஞானம் கிடைத்துள்ளது. இந்த ஞானத்தின் கண் கொண்டு பரமாத்மாவின் துணை கொண்டு நான் இப்பொழுது இந்த உலகத்தை பார்க்கின்றேன். இப்பொழுது பார்க்கின்ற உலகமானது மிகவும் வித்தியாசமாக தெரிகிறது. உலகத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாடியும் காரண காரியம் இருக்கின்றது. அது அனைவருக்கும் நன்மையை கொடுப்பதற்காகவே இந்த காட்சிகள் என்று புரிகின்றது. ஒவ்வொரு காட்சியும் சுகமோ துக்கமோ, ஆனால் இது ஒரு விளையாட்டு என்று அனுபவமாகிறது. இந்த விளையாட்டை நான் ஆத்மா என்ற ஸ்திதியிலிருந்து விளையாடும் பொழுது அதில் எந்த ஒரு நஷ்டமும் தெரிவதில்லை. நான் ஆத்மா, இந்த உலக நாடக சக்கரத்தின் மிக அழகான பங்குகளை வகித்து வந்து கொண்டிருக்கின்றேன்.
அந்த உன்னதமான பங்குகள் என்ன என்பதை பரமாத்மா எனக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். சத்யுகம் தொடங்கி கலியுகம் வரை நான் ஆத்மா 84 பிறவிகளின் சக்கரத்தில் வருகின்றேன். 84 பிறவிகள் சதோ பிரதான நிலையிலிருந்து தமோ பிரதான நிலைக்கு நான் ஆத்மா இறங்கி வந்திருக்கின்றேன். இப்பொழுது இந்த சங்கம யுகத்தில் பரமாத்மா நான் எப்படி இருக்கிறேனோ, யாராக இருக்கிறேனோ அப்படியே குழந்தையாக ஏற்றுக்கொண்டார். நான் ஆத்மா இறை ஞானத்தின் மூலமாகவும் இறைவனின் சக்திசாலியான நினைவின் மூலமாகவும் சூத்ர நிலையிலிருந்து தேவதா நிலையை உருவாக்கிக் கொள்வதற்கான ஆன்மீக முயற்சியை செய்து கொண்டிருக்கிறேன். இது நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான படிப்பாகும். இதை கற்றுக் கொடுக்கும் பரமாத்மாவிற்கு கோடானு கோடி நன்றிகள். நான் ஆத்மா இந்த கலியுகத்தில் ராவணனிடம் அகப்பட்ட சீதையாக இருந்தேன். பரமாத்மா திலாராமர் எனக்காகவே இந்த கலியுகத்தின் இறுதியில் அவதரித்து ராவணனின் சிறையில் அடைந்திருந்த ஆத்ம சீதையான என்னை விடுவித்துக் கொண்டிருக்கின்றார். நான் ஆத்மா என் மனதை என் வசம் வைத்திருப்பதற்கான சக்தியை பெறுகின்றேன். என் மனமானது எந்த விதமான அவகுணங்களின் சிறையில் அகப்பட முடியாது. மாயையானது எப்படி ஏமாற்றக்கூடிய ரூபத்தில் வருகிறது. இந்த ஏமாற்றும் ரூபமானது என்னை இறைவனிடமிருந்து பிரித்ததினாலேயே நான் யார் என்பதை மறந்ததினாலேயே இந்த வாழ்வில் துக்கங்கள் என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். இப்பொழுது ஆத்ம சீதையான நான் ஒரு திலாராமின் நினைவில் அவருடைய அன்பு என்கின்ற பாதுகாப்பு கவசத்தில் என்னுடைய மரியாதை என்கின்ற கோட்பாடுகளுக்கு உட்பட்டு மீண்டும் என்னுடைய ராஜ்யத்தை அடைவதற்காக முயற்சி செய்கின்றேன். இன்னும் எனக்குள்ளே குரங்கு போன்ற ஏதாவது புத்திகள் அவ்வப்போது வெளிப்படுகிறதா என்பதை சோதனை செய்து பார்க்கின்றேன். எப்பொழுதெல்லாம் எனக்குள்ளே அவகுணங்கள் எழுகிறதோ அப்பொழுது எல்லாம் நான் துக்கம் அடைவது நிச்சயம் என்பதை புரிந்துவிட்டிருக்கின்றேன். நான் ஆத்மா என்னை முழுமையாக இறைவனிடம்
சமர்ப்பணம் செய்யும் பொழுது எனது புத்தியானது தெய்வீக புத்தியாக ஆகின்றது. எப்படி கல்லில் ராம் என்று எழுதுவது அந்த கல்லை லேசாக்கியதாக சொல்லப்பட்டதோ, அப்படி இந்த கல் போன்ற புத்தியில் இறைவனின் நினைவானது தெய்வீக புத்தியாக ஆக்கி இந்த மனதை அனைத்து சுமைகளிலிருந்தும் விடுபடச் செய்துவிட்டது. நான் ஆத்மா இப்பொழுது கலியுகம் என்கின்ற பெரும் கடலை இறைவனின் துணை கொண்டு கடக்கின்றேன். அவரது சேனையாகவும் ஆகி இந்த மொத்த உலகத்தையும் மாற்றத்திற்கான வழியை காண்பிக்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.